அனைத்து உரிமை கோரல் நண்பர்களுக்கும் வணக்கம். குடிச்சு செத்தா எதுக்கு 10 லட்சம் அப்படின்னு பாண்டே எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சீமான். இது குறித்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. எவ்வளவோ மக்கள் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் வீதியில் இறங்கி போராடிட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய தேவைகளுக்காக ஒரு விஷயம் கூட பண்ணாத அரசாங்கம் இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்திற்குமே 10 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. இவங்க என்ன தேசத்துக்காக போராடி இறந்து போனாங்களா? எதற்காக குடிச்சு செத்தவங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 10 லட்சம் தரீங்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா விவசாய கடன், கல்வி கடன் அப்படின்னு ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு நாள்தோறும் பெரிய சித்திரவதையை கொடுத்துட்டு இருக்க வங்கிகளுக்கும் சரி, அரசாங்கத்திற்கும் சரி, குடிச்சு இருந்து போன குடும்பத்திற்கு எதுக்கு 10 லட்சம் தரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா அனைவர் இடத்துலையுமே எழுந்திருக்கு. இது குறித்து சீமானவர் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடிச்சு இறந்து போன குடும்பத்திற்கு இரங்கல் வேணா தெரிவிக்கலாம், அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறது அப்படின்றது உண்மையிலேயே தேவையற்றது தான் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு குடும்பங்கள் எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக இந்த மாதிரியான உதவிகளை பண்ணுறதை விட்டுட்டு இவங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காக மட்டுமே இந்த 10 லட்சத்தை கொடுத்து வாய் அடைக்கிறாங்க அரசாங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு அளவில் போயிட்டு இருக்கு. இது குறித்து சீமானவர்கள் ஏற்கனவே கருத்து தெரிவிச்சிருந்த நிலையில தற்போது பாண்டேவும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணல்ல 10 லட்சம் கொடுக்கறது அப்படின்றது வெறும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னும், ஏன்னா இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் தராங்க அப்படின்னா இதற்கு பின்னால எவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றது நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும், இந்த கள்ளசாராய விவகாரம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், இவ்வளவு நாளா அரசாங்கத்திற்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னும், அவங்க அந்த இடத்துல ஒரு மது ஆலையை வச்சு நடத்துறதை விட பல மடங்கு வருமானம் வந்ததுனால தான் இந்த ஒரு விஷயத்தை அப்படியே கண்டுகொள்ளாம விட்டுட்டாங்க. இப்போ இது இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வந்த பிறகு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம உடனடியாக 10 லட்சத்தை உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்துட்டு இருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா இறந்து போன குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் மனம் கிடையாது, அவங்க செஞ்ச தவறுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 லட்சம் அப்படின்றத பத்திரிகையாளர் பாண்டேவும் சீமானும் சொல்லக்கூடிய தகவலாகவே இருக்கு. மேலும் இந்த விவகாரத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், இது எவ்வளவு வேணாலும் பெருகலாம். ஏன்னா 16 பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில தான், இன்னும் 16 பேர் பாத்தீங்கன்னா கவலைக்கிடமான நிலைமையில தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைத்திருக்கு. இந்த தகவல் குறித்த எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை குறித்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.